இன்றைய காலகட்டத்துல தங்களை ரொம்பவே மேம்படுத்திக்க விரும்புற சிலரை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா, அவங்களத்தான் நம்ம இப்பெல்லாம் பயோ ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட். மூளையோட திறனை அதிகரிக்கவும் உடலோட ஆற்றலை எப்பவும் உச்சமா வச்சுக்கவும் அவங்க பலவிதமான நவீன சாதனங்களை பயன்படுத்துவாங்க. எலக்ட்ரோடுகளை தலையில மாட்டிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்கறதுன்னு நிறைய செய்யறாங்க. ஆமா ஆமா, காந்த பாயங்கள்ல அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல உடலை ஈடுபடுத்துறதுன்னு பல விஷயங்கள் அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு நவீன எலக்ட்ரானிக் கருவியும் இல்லாம வெறும் கற்களால கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்துக்குள்ள மனித உடலையும் மூளையும் ஒரு குறிப்பிட்ட காந்த புலத்தோட இணைக்கிற ஒரு பயோ ஹேக்கிங் தொழில்நுட்பம் வழக்கத்துல இருந்திருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கண்டிப்பா இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்று நாம நம்ம கிட்ட இருக்கிற பல வரலாற்று, அறிவியல் மற்றும் ஆகம ஆதாரங்களை வச்சு காலம் காலமா பின்பற்றப்படுற ஒரு பழமையான நடைமுறைய உடைச்சு பார்க்க போறோம். அதாவது இன்றைய நம்ம தலைப்பு பிரதோஷ ரகசியம். சரியா சொன்னீங்க. குறிப்பா சிவன் கோயில்கள்ல பிரதோஷ நேரத்துல நந்திக்கும் சிவனுக்கும் இடையே செய்யப்படுற சோமசூக்த பிரதட்சிணம் அப்படின்னு சொல்ற ஒரு வளைந்த பாதையிலான சுற்றுமுறைய பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இந்த தலைப்பை நாம தொடறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். அது என்ன விஷயம்? நம்ம நோக்கம் எந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையோ அல்லது மத நம்பிக்கையோ உயர்த்தி பிடிக்கிறதோ இல்ல விமர்சிக்கிறதும் கிடையாது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம கிட்ட இருக்கிற பல்வேறு ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு மட்டும் நடுநிலையா பார்க்க போறோம். கரெக்ட். வரலாற்று ஆய்வு கட்டுரைகள், ஆகம விதிகளை சொல்ற தொன்மையான நூல்கள், அப்புறம் நவீன நரம்பியல் சார்ந்த ஒப்பீட்டு ஆய்வுகள், இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட வளைந்த பாதையிலான சுற்றுமுறைய பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்க போறோம். ஆமா, ஒரு சாரார் இத வெறும் கூட்ட நெரிசலை தவிர்க்கிற ஒரு சாதாரண நடைமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாற்று அறிவியல் மற்றும் ஆகமங்களை ஆராயிற மத்த சில ஆதாரங்கள் இத ஒரு துல்லியமான ஆற்றல் சுழற்சி, அதாவது ஒரு எனர்ஜி சர்க்கியூட் அப்படின்னு வாதிடுறாங்க. சரி, முதல்ல அந்த சுற்றுமுறை என்ன அப்படிங்கறத நீங்க உங்க மனசுல ஒரு வரைபடம் போல கற்பனை செஞ்சுக்கோங்க. சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போனா நாம சந்நிதிய ஒரு முழு வட்டமா சுற்றி வருவோம் இல்லையா? ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா நம்ம ஆதாரங்களின்படி இந்த சோமசூக்த பிரதட்சிணம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டதல்ல. இது நந்தியோட பின்னால தொடங்குது. நந்தியோட 2 கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசிச்சுட்டு அப்படியே இடதுபுறமா போகணும். எங்க வரைக்கும் தெரியுமா? கோமுகி அப்படின்னு சொல்லப்படுற கருவறையிலிருந்து அபிஷேக நீர் வெளியே வர்ற துளை வரைக்கும் போகணும். ஆனா ஒரு முக்கியமான விதி இருக்கு, அந்த தீர்த்த துளைய தாண்டவே கூடாது. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே பின்னோக்கி திரும்பி, அதாவது ரிவர்ஸ்ல திரும்பி நந்திய தாண்டி வலதுபுறமா போய் அந்த பாதையோட மறுமுனை வரைக்கும் போகணும். அங்கிருந்து மறுபடியும் நந்திக்கு சிவனை தரிசிக்கணும். இதுதான் ஒரு சுற்று. இப்படி 3 முறை செய்யணும். எனக்கு தோன்ற முதல் கேள்வி இதுதான். ஏன் இந்த முற்று பெறாத சுற்று? சாதாரணமா ஒரு முழு வட்டத்தை சுட்டிட்டு போறது தானே லாஜிக். ஆமா, பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. கோமுகிய தாண்டாம ரிவர்ஸ்ல வர்றது அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெட்டகத்தை திறக்கிறதுக்கான ரகசிய பாஸ்வேர்டு மாதிரி தோணுதே. இதுக்கு நம்ம ஆதாரங்கள் என்ன விளக்கம் தருது? இதுல வரலாற்று ஆய்வாளர்களோட பார்வை ரொம்பவும் நடைமுறை சார்ந்தது, அதாவது ரொம்ப பிராக்டிகலா இருக்கும். ஓ, அவங்க என்ன சொல்றாங்க? கருவறையில இறைவனுக்கு செய்யப்படுற அபிஷேக பொருட்கள் பால், மூலிகைகள், தண்ணீர், இதெல்லாம் அந்த கோமுகி வழியாகத்தான் வெளியே வரும். சரி, அது புனிதமான தீர்த்தம்னு சொல்றாங்க. ஆமா, அத மனிதர்கள் தங்களோட கால்களால் தாண்டி செல்றதோ அல்லது மிதிக்கிறதோ அப்படிங்கிறது சுகாதாரமற்றது, ஒரு மரியாதை குறைவான செயல்னு அவங்க பாக்குறாங்க. ஓஹோ, அதனாலதான் அதை தாண்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சாங்களா? அது மட்டும் இல்லாம பிரதோஷ காலம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு மாலை நேரத்துல அதிகப்படியான மக்கள் கூடும் நேரம். எல்லாரும் கருவறையை முழுமையா சுத்தி வந்தா பயங்கர நெரிசல் ஏற்படும். அப்போ கோமுகி வரைக்கும் போயிட்டு திரும்பி வர சொல்றது ஒரு மிகச்சிறந்த கிரவுட் கண்ட்ரோல் உத்தின்னு வரலாற்று ஆதாரங்கள் சொல்லுது, அப்படிதானே? கரெக்ட். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் சுகாதாரத்தை பேணவும் உருவாக்கப்பட்ட ஒரு விதிமுறைன்னு அவங்க சொல்றாங்க. இது கேக்குறதுக்கு ரொம்பவே லாஜிக்கா இருக்கு. ஆனா இந்த ஆழமான அலசலுக்கு காரணமான அந்த மாற்று அறிவியல் பார்வைகள் என்ன சொல்லுது? அங்கேயும் ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. இது ஒரு எனர்ஜி சர்க்கியூட் அப்படின்னு அவங்க ஏன் வாதிடுறாங்க? அந்த லாஜிக் முழுமையா உடற்கூறியல் மற்றும் இயற்பியல் சார்ந்தது. ஆகம விதிகளை நவீன நரம்பியல் அறிவியலோட ஒப்பிடுற நம்ம ஆதாரங்கள் இந்த 3 முறை சுற்றதுக்கும் ஒரு நுட்பமான விளக்கம் தருது.
இடதும் வலதுமா மாறி மாறி நடக்கிறதுக்கும் அறிவியல் காரணம் இருக்கா என்ன? கண்டிப்பா இருக்கு. முதல்ல ஏன் 3 முறை சுற்றணும் அப்படின்னு பாப்போம். பழமையான யோக சாஸ்திரங்களின்படி மனித உடல்ல உள்ள நரம்பு மண்டலம் 3 முக்கிய நாடிகளா பிரிக்கப்படுது. அதாவது இடக்கலை, பிங்கலை மற்றும் சுழுமுனை, இதுதானே? சரியா சொன்னீங்க. கொஞ்சம் பொறுங்க. இந்த நாடிகள் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உண்மையிலே உடற்கூறியல் ரீதியா இவை என்ன? வெறும் கற்பனையான கோடுகளா அல்லது நிஜமாகவே நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையவையா? இது கற்பனையான கோடுகள் கிடையவே கிடையாது. நவீன மருத்துவ அறிவியலோட இதை ஒப்பிடுற ஆய்வுகள் இடகளைய நமது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா உடலை அமைதிப்படுத்துற, குளிர்ச்சியாக்குற வேலைகளை செய்யற அமைப்பு இல்லையா? கரெக்ட். அதே போல பிங்களா அப்படிங்கிறது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இது உடலை சுறுசுறுப்பாக்கும், வெப்பப்படுத்தும் செயல்களை செய்யுது. அப்போ சுழுமுனை அப்படிங்கிறது? சுழுமுனை நமது மைய நரம்பு மண்டலம், அதாவது முள்ளந்தண்டு வடம், ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்ப புரியுது. கோயில்ல இந்த சோமசூக்த பிரதட்சிணத்தை 3 முறை செய்யும் போது என்ன நடக்குதுன்னு. ஒரு குறிப்பிட்ட தாளகதியில நாம நடப்பதும் நமது கவனத்தை குவிப்பதும் இந்த 3 நரம்பு பாதைகளையும் சமநிலைப்படுத்துது அப்படின்னு அந்த ஆதாரங்கள் வாதிடுறாங்க. ஓஹோ, அப்படியானால் மூளையோட இரு பக்கங்களையும் பேலன்ஸ் பண்ற ஒரு செயல்முறையா இது? ஏன்னா பாதையில நம்ம இடது பக்கம் பாதி போறோம், அப்புறம் வலது பக்கம் பாதி போறோம். ஆமா, நீங்க சொல்றது மிக சரியான பாயிண்ட். இது நமது மூளையோட இடது மற்றும் வலது அரைக்கோளங்களின் செயல்பாட்டை தூண்டுற ஒரு பிராக்டிஸ் போல தோணுதே. கண்டிப்பா. இடது மற்றும் வலது மூளையின் செயல்பாட்டை சமநிலைப்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம்னு பல யோகா ஆய்வு கட்டுரைகள் குறிப்பிடுது. அப்போ வலதுபுறம் நடக்கும்போது இடது மூளையும், இடதுபுறம் நடக்கும்போது வலது மூளையும் தூண்டப்படுது. ஆமா, ஆனா இதை வெறும் நடைப்பயிற்சியா மட்டும் நாம பார்க்க முடியாது. இதோட பிரதோஷ நேரம் அப்படிங்கிற கால கணக்கீட்டையும் நாம இணைச்சு பார்க்கணும். பிரதோஷ நேரம்னா வளர்பிறை மற்றும் தேய்பிறையோட 13வது நாளான திரையோதசி திதியில வர்ற ஒரு குறிப்பிட்ட நேரம். கரெக்ட். சூரியன் மறைவதற்கு முன்னும் பின்னுமான சுமார் 1.5 மணி நேரத்தை குறிக்கும். அந்த குறிப்பிட்ட மாலை நேரத்துக்கு அப்படி என்ன பெரிய சிறப்பு இருக்கு? பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டே சூரியனையும் சுற்றி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சுழற்சியில பகலும் இரவும் சந்திக்கிற அந்த அந்தி பொழுதுல, அதாவது ட்வைலைட் நேரத்துல ஒரு மாற்றம் நிகழும். பூமியோட காந்த புலம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு மாறுதல் ஏற்படுமா? ஆமா, வளிமண்டல அழுத்தத்திலையும் ஒரு இயல்பான மாறுதல் நிகழும். அதிலும் குறிப்பா நிலவோட ஆதிக்கம் மாறுபடுற அந்த 13வது நாள்ல இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப பூமியோட காந்த புலத்துல ஏற்படுற இந்த ஏற்ற இறக்கங்கள் மனிதனோட நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும்னு சில காந்தவியல் உயிரியல், அதாவது மேக்னெட்டோபயாலஜி குறிப்புகள் சுட்டிக்காட்டுது. வாவ்! அந்த நேரத்துல மூளைய பேலன்ஸ் பண்ற இப்படி ஒரு சிக்கலான பாதையில நாம நடக்கும்போது நமக்குள்ள சதானந்தி எனப்படும் ஒரு மாபெரும் அதிர்வு உருமாகுதுன்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு பேரறிவு நிலை, அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹைட்டன்ட் அவேர்னஸ் அப்படின்னு பழமையான நூல்கள் ரொம்ப அழகா வர்ணிக்கிறாங்க. அதாவது பூமியோட காந்த புலம் மாறுற அந்த துல்லியமான டைம் விண்டோல நாம நமது உடலோட நரம்பு மண்டலங்களை இடது மற்றும் வலது நடையின் மூலம் சமநிலைப்படுத்தி ஒரு ரெசனன்ஸ் உருவாக்குறோம். ஆமா, அந்த காந்த மாற்றத்தோட ஒரு ஒத்திசைவை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இது கேக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இதற்கான ஆற்றல் அல்லது அந்த சூழல் ஒரு கோயிலுக்குள்ள எப்படி உருவாகுது? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. நம்ம வீட்டின் மொட்டை மாடியில நடந்து இந்த ஒத்திசைவை நம்ம பெற்றுவிட முடியாதா என்ன? இங்கேயும் நம்ம ஆதாரங்கள் 2 வித்தியாசமான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கு. வீட்டின் மாடியில நடப்பது நிச்சயமா மூளைக்கு ஒரு அமைதியை தரும், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா கோயில்ல கிடைக்கிற அந்த ஒரு எனர்ஜி கிடைக்காதா? பழமையான கோயில்களோட வடிவமைப்பு அப்படிங்கிறது அந்த ஆற்றலை ஒருமுகப்படுத்தி பல மடங்கு பெருக்கி கொடுக்கிற ஒரு அமைப்பா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு ஆய்வுகள் சொல்லுது. அப்படியா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இதுல நாம கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான கட்டுமானங்கள் இருக்கு. ஒன்னு, சிலைகளுக்கு அடியில புதைக்கப்படுற எந்திரங்கள், அதாவது யந்த்ராஸ். சரி, ரெண்டாவது என்ன? மற்றொன்று, கோயிலுக்கு வெளியே வானத்தை நோக்கி நிக்கிற பிரம்மாண்டமான கொடிக்கம்பம். கொடிக்கம்பமா? அது வெறும் கொடி ஏற்றதுக்காகவோ அல்லது கோயிலோட எல்லையை குறிக்கிறதுக்காகவோ அமைக்கப்பட்ட ஒரு சாதாரண மரக்கம்பம் அல்லவா? இல்ல, அதற்கும் இந்த ஆற்றல் சுழற்சிக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு. அது எப்படி? கோயிலோட வடிவமைப்பை பத்தி விளக்குற சிற்ப சாஸ்திரங்களும் ஆகமங்களும் கொடிக்கம்பத்தை வெறும் ஒரு எல்லைக்கல்லா பார்க்கவே இல்ல.
சில நவீன ஆய்வாளர்கள் அத ஒரு காஸ்மிக் ஆண்டனா அப்படின்னு கூட சொல்றாங்க. காஸ்மிக் ஆண்டனா? கொஞ்சம் பொறுங்க, இது கேக்குறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. ஒரு சாதாரண மரத்திலேயோ அல்லது கல்லிலேயோ செய்யப்பட்ட பித்தள மூலாம் பூசப்பட்ட ஒரு கம்பம் எப்படி விண்வெளியிலிருந்து ஆற்றலை ஈர்க்க முடியும்? அது சாதாரண கம்பம் கிடையாது. இது வெறும் ஆன்மீக நம்பிக்கைய நவீன வார்த்தைகளை கொண்டு மூடி மறைக்கிற முயற்சி போல எனக்கு தோணுது. இதுக்கு நம்ம ஆதாரங்கள் ஏதாவது தெளிவான இயற்பியல் அல்லது அறிவியல் விளக்கத்தை தருதா? உங்களுடைய சந்தேகம் ரொம்பவே நியாயமானது. அதனாலதான் கொடிக்கம்பம் எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையை நாம பார்க்கணும். அது வெறும் வெட்டப்பட்ட ஒரு மரக்கட்டை கிடையாது. அப்புறம் எப்படி உருவாக்குறாங்க? ஆகம விதிகளின்படி கொடிக்கம்பத்தோட அடிப்பகுதியில குறிப்பிட்ட வடிவியல் அமைப்புகளை கொண்ட எந்திரத்தகடுகள் வைக்கப்படுது. அதோட நவரத்னங்கள்னு சொல்லப்படுற 9 வகையான விலைமதிப்பட்ட கற்களும் அங்கே புதைக்கப்படுது. நவரத்னங்கள் மட்டுமா? இல்ல, தங்கம், வெள்ளி, செம்பு உள்ளிட்ட பஞ்சலோக உலோகங்களும் அங்கே புதைக்கப்படுது. ஓ, கற்களும் உலோகங்களும் புதைக்கப்படுறதால அது ஒரு ஆண்டனா ஆயிடுமா என்ன? புவியியல் மற்றும் இயற்பியல் ஆய்வுகளின்படி குவாட்ஸ் போன்ற படிக கற்களுக்கும் நவரத்னங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு, அதாவது ஒரு லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் உண்டு. ஓஹோ, அந்த கட்டமைப்புக்கு ஏதாவது விசேஷ குணம் இருக்கா? ஆமா, அவை ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில, அதாவது ஃப்ரீக்வன்சில அதிரக்கூடியவை. உலோகங்கள் மிகச்சிறந்த மின்கடத்திகள்னு நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட், அத நாம கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். வளிமண்டலத்துல ஏற்படுற மின்னல் அல்லது நுட்பமான மின்காந்த மாற்றங்களை ஒரு இடிதாங்கி எப்படி ஈர்த்து பூமிக்கு அனுப்புதோ, அதே போல வளிமண்டலத்தில் இருக்கிற நுட்பமான ஆற்றல் மாற்றங்களை இந்த கொடிக்கம்பம் ஈர்க்குது. ஈர்த்த அடியில இருக்கிற படிகங்கள் மற்றும் உலோகங்கள் மூலமா நிலத்துக்கு கடத்துது அப்படின்னு அந்த ஆய்வுகள் ஒரு தத்துவபார்த்தமான விளக்கத்தை முன்வைக்குது. சரியா? மிக சரியா சொன்னீங்க. அப்படியானால் அந்த கொடிக்கம்பம் ஈர்க்கிற ஆற்றல் நேரா கருவறையில இருக்கிற மூலவர் சிலைக்கு தானே போகணும். இங்கேதான் நம்ம ஆதாரங்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கு. சாதாரண நேரங்கள்ல அந்த ஆற்றல் மூலவரை நோக்கி செல்லலாம். ஆனா பிரதோஷ வேளையில ஒரு மாற்றம் நடக்குது. அப்படி என்ன மாற்றம்? கொடிக்கம்பம் ஈர்க்கிற அந்த நேரடி ஆற்றல் மிக வலிமையா இருக்குமா. அந்த எனர்ஜி கருவறைக்கு செல்வதற்கு பதிலாக நேரா நந்தி கடியில இருக்கிற எந்திரத்தகற்றுக்கு செல்லுது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது அந்த பிரதோஷ நேரத்துல மட்டும் நந்தி தான் கோயிலோட பிரதான பவர் ஹவுஸா மாறுது. ஆமா, அதனாலதான் நாம சிவனை மட்டும் மையப்படுத்தாம நந்திய மையப்படுத்தி நந்தியிடம் தொடங்கி நந்தியிலேயே அந்த சுற்ற முடிக்கிறோம். ஓ, இப்ப புரியுது. ஆகமங்கள்ல நந்தி அப்படிங்கிறது வெறும் ஒரு கால கிடையாது, அது எல்லையற்ற கவனிப்பின் அடையாளம்னு சொல்லுவாங்க. கரெக்ட், அல்டிமேட் ரிசெப்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துல ஒரு முழுமையான ரிசீவரா நந்தி செயல்படுது அப்படின்னு அந்த நூல்கள் சொல்லுது. சரி, கொடிக்கம்பங்கிற அந்த அமைப்பு வளிமண்டல ஆற்றலை ஈர்த்து நந்திக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு இந்த ஆதாரங்கள் சொல்றத நம்ம ஒரு வாதத்துக்காக ஏத்துப்போம். ஆனா அத சுற்றி வர மனிதர்களுக்கு, அதாவது இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, ஆமா, அந்த ஆற்றல் எப்படி கடத்தப்படுது? சிக்னல் இருக்கு, அதை ஈர்க்கும் ஆண்டனா இருக்கு, ஆனா மனித உடலுக்குள்ள அது எப்படி நுழையுது? அது ஒரு முக்கியமான மெக்கானிசம். இதை இணைக்கிற அந்த மெக்கானிசம் என்னன்னு ஆதாரங்கள் சொல்லதா? அதுதான் இந்த கட்டமைப்போட இறுதி புள்ளி. முதல்ல பிரதோஷ நேரத்துல கோயிலுக்குள்ள இருக்கிற சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எண்ணெயால் ஏற்றப்பட்ட தீபங்களோட ஒளி இருக்கும், அப்புறம் பல்வேறு மூலிகைகள் பூக்களோட நறுமணம் இருக்கும். சரியா சொன்னீங்க. இவையெல்லாம் அந்த வளிமண்டலத்தோட அதிர்வெண்ணை மாற்றி அமைக்குது. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன? நாம நடக்கும் தரைப்பகுதி. பழமையான கோயில்கள்ல உள்ள தரைப்பகுதி முழுவதும் எதனால் ஆனதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? பாத்தீங்கன்னா அது முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும். எக்ஸாக்ட்லி. கருங்கல் பற்றிய புவியியல் ஆதாரங்களை நாம எடுத்து பார்த்தா அது ஒரு இக்னியஸ் ராக். இக்னியஸ் ராக்னா பூமியோட ஆழத்துல உள்ள நெருப்பு குழம்பு குளிர்ந்து உருவான ஒரு பாறை, அப்படித்தானே? ஆமாம். இதுல பெருமளவு சிலிக்கா மற்றும் குவார்ட்ஸ் படிகங்கள் நிறைஞ்சிருக்கு. அறிவியல்ல பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு. பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது குவார்ட்ஸ் படிகங்கள் உள்ள பொருட்களின் மீது நாம இயந்திரவியல் அழுத்தத்தை, ஒரு மெக்கானிக்கல் பிரஷரை கொடுக்கும்போது அங்கே ஒரு சிறிய அளவிலான மின்சாரம் அல்லது காந்த அலை உருவாகும். ஓஹோ, அதாவது நம்ம அந்த பிரம்மாண்டமான கருங்கற்களின் மீது வெறும் கால்ல நடக்கும்போது நம்ம உடலோட எடையால் ஏற்படுற அழுத்தம் ஒரு அதிர்வை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த அழுத்தால
அந்த கற்களுக்குள்ள இருக்கிற குவார்ட்ஸ் படிகங்கள்ல ஒரு நுண்ணிய மின்காந்த அலை உருவாகுது. வாவ்! கொடிக்கம்பம் மூலமா ஈர்க்கப்பட்டு நந்தியோட யந்திரம் மூலமா பரவி இந்த கருங்கற்கள்ல தேங்கி இருக்கிற காந்த ஆற்றல் இந்த அழுத்தத்தின் மூலமா வெளிப்படுது. அப்படிதானே? கரெக்ட். நாம வெறும் கால்ல நடக்கும்போது நமது பாதங்கள்ல உள்ள ஆயிரக்கணக்கான நரம்பு முனைகள் இந்த நுண்ணிய ஆற்றலை மிக எளிதா உள்வாங்கிக் கொள்ளுது. மனித உடலும் ஒரு சிறந்த கண்டக்டர் தானே? ஆமா, மிகச்சிறந்த கடத்தி. ஓ, ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம கோயில்ல வெறும் கால்ல நடப்பது ஏதோ தர அழுக்காயிடும் என்றோ அல்லது வெறும் மரியாதைக்காகவும் மட்டும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நாம நடக்கும்போது பாதங்கள்ல உள்ள நரம்புகள் ஒரு ரிசீவரா செயல்படுது. நமது உடலே ஒரு பேட்டரி போல, அதாவது ஒரு மின் தேக்கி போல செயல்பட்டு அங்கே நிலவும் அந்த ஆற்றலை உள்வாங்கிக்குது. இது ஒரு முழுமையான சர்க்கியூட் மாதிரி செயல்படுது. கரெக்ட். கொடிக்கம்பம் ஒரு ஆண்டனா, கருங்கல் ஒரு கடத்தி, நந்தி ஒரு மையப்புள்ளி, அப்புறம் மனிதனோட வெறும் பாதங்கள் ஒரு இணைப்பு புள்ளி. இது முழுவதுமே ஒரு இயற்பியல் சர்க்கியூட் போல செயல்படுது அப்படின்னு இந்த மாற்று அறிவியல் ஆதாரங்கள் வாதிடுறாங்க. இதுதான் இதோட முழுமையான வடிவமைப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு சர்க்கியூட்ல ஒரு சின்ன வயரை மாற்றி இணைச்சாலும் அந்த சுற்று எப்படி முழுமையடையாதோ அதே போலதான் இதுவும். அதாவது அந்த சோமசூக்த பிரதட்சிண பாதைய மாற்றி சுற்றினால் அந்த ஆற்றல் சுழற்சி தடைபடும் சொல்றாங்களா? ஆமா, முழு வட்டமா சுட்டினாலோ அல்லது அந்த கோமுகிய தாண்டினாலோ அந்த எனர்ஜி சர்க்கியூட் மனிதர்களுக்கு முழுமையா கிடைக்காம கட்டாயிடும். அதனாலதான் இந்த விதிகள்ல எந்த மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு அந்த ஆகமங்கள் இவ்ளோ கடுமையா வலியுறுத்துது. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நாம விவாதித்த ஆதாரங்களை தொகுத்து பார்க்கும்போது 2 விதமான தெளிவான கோணங்கள் நமக்கு கிடைக்குது. ஆமா, ஒரு புறம் வரலாற்று ஆய்வாளர்களோட நடைமுறை சார்ந்த பார்வை, அதாவது புனிதமான அபிஷேக நீரை தாண்டக்கூடாதுன்ற மரியாதையும் பிரதோஷ நேரத்து கூட்ட நெரிசலை சமாளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மக்கள் கட்டுப்பாட்டு உத்தி இது அப்படிங்கிறது. அதுவும் ஏத்துக்கக்கூடிய ஒரு பார்வைதான். மறுபுறம் தொன்மையான யோக சாஸ்திரங்கள் மற்றும் மாற்று அறிவியல் ஆய்வுகளோட பார்வை, இது மூளையோட இடது மற்றும் வலது அரைக்கோளங்களை சமநிலைப்படுத்தி நரம்பு மண்டலங்களை தூண்டுது. அது மட்டும் இல்லாம பிரதோஷ நேரத்துல மாறும் பூமியோட காந்த புலத்தோடு நம்மளை இணைக்கிற ஒரு மாபெரும் உயிரியல் மற்றும் இயற்பியல் சர்க்கியூட் இது அப்படிங்கிறது. பாத்தீங்கன்னா இந்த 2 பார்வைகளுமே ரொம்ப சுவாரஸ்யமானவுதான். நாம இதை எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது நம்முடைய தனிப்பட்ட தேடலை பொறுத்தது. உண்மைதான். ஆனா இது வெறும் குருட்டுத்தனமான ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிக தெளிவான தர்க்கமும் கட்டமைப்புக்கான காரணமும் இருக்கு அப்படிங்கறத எந்த தரப்பு ஆதாரங்களும் மறுக்கவே இல்ல. கரெக்ட். அடுத்த முறை நீங்க ஒரு கோயிலுக்கு போனாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பழமையான சடங்க பார்த்தாலோ நிச்சயமா உங்களுக்கு இது எதற்கு, ஏன் இப்படி சுத்தி சுத்தி வர்றாங்க அப்படின்னு ஒரு சலிப்பு வராதுன்னு நாங்க நம்புறோம். ஆமா, அந்த செயலின் பின்னாடி கூட்ட நெரிசலை சமாளிக்கிற நிர்வாக திறமை ஒளிஞ்சிருக்கா அல்லது மனித நரம்பு மண்டலத்தை தூண்டுற அறிவியல் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிற தேடல் உங்களுக்குள்ள நிச்சயமா எழும். விடை பெறும் முன் உங்களிடம் ஒரு கேள்வியை விட்டு செல்ல நாங்க விரும்புறோம். இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறைய பார்த்தோம். ஒரு சாதாரணமா தோன்ற நடைமுறை பாறைகளோட பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மற்றும் மூளையோட செயல்பாட்டோட எப்படி தொடர்பு படுத்தப்படுதுன்னு பார்த்தோம். இது ஒரு பெரிய திறப்பு தான். அப்படியானால் நாம சாதாரணமா நினைச்சு எந்த கேள்வியும் கேட்காம தினமும் கடந்து போற வேறு பல பழக்கங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரியவங்கள பார்த்தா கைகூப்பி வணக்கம் சொல்றதுலயோ அல்லது சம்மணமிட்டு தரையில் அமர்வதிலையோ அல்லது வாசல்ல தண்ணீர் தெளிக்கிறதுலயோ. ஆமா, நமக்கு தெரியாத எந்தெந்த நரம்பியல் தூண்டுதல்களும் அறிவியல் தத்துவங்களும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்க கூடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.